அன்புமிக்க பங்கு மக்களே, இன்று நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமையை நினைவு கூறுகின்றோம். அதாவது ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே பலியாகிய அந்த புனித நாளிலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். இந்த நாள் எங்கள் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான நாளாகும். கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இந்த நாள் விடுதலையின் நாளாகவும், ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே கொண்டு வந்த அந்த உன்னதமான விடுதலையின் உச்ச நாளாகவும் இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கல்வாரி மலையிலே பலியாகிய இயேசு அந்த கல்வாரி மேட்டிலே இருந்து எங்களுக்கான வாழ்வை தந்திருக்கின்றார். கல்வாரி மலையிலே இயேசு தந்த அந்த வாழ்வு விடுதலையின் வாழ்வாக, அருள் வாழ்வாக அந்த சிலுவையிலே இருந்து பொழியப்பட்டிருக்கின்றது. இயேசுவினுடைய கல்வாரி இந்த மரணம், கல்வாரி தந்த பாடம், கல்வாரி தந்து நிற்கின்ற அதி உன்னதமான செய்தி எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாங்கள் உள்வாங்க அழைக்கப்படுகிறோம். வெறும் துக்க நாளாக மட்டுமல்லாது இந்த நாளானது எங்கள் எல்லோருக்குமே விடுதலையையும், உண்மையாக இயேசு கொண்டு வந்த அந்த வாழ்வின் முழுமையையும், வாழ்வின் தியாகத்தையும் சொல்லி நிற்கின்ற நாளாக இந்த நாள் மாற வேண்டும். தியாகங்களினுடைய உச்சகட்டமாக இயேசுவினுடைய சிலுவை மரணம் பார்க்கப்படுகின்றது. இயேசு ஏன் கொலை செய்யப்பட்டார்? ஏன் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது? ஏன் அவர் சிலுவை மரத்திலே ஒரு கொலை குற்றவாளியை போன்று கொல்லப்பட்டார் என்று சொன்னால், அது இந்த மானிட சமுதாயத்தின் மீது அவர் கொண்ட மாபெரும் அன்பாகும். அந்த அன்பின் வெளிப்பாடு தியாகமாக மலர்ந்து, இந்த தியாகத்தின் அடிப்படையிலே இந்த நாளை நாங்கள் அன்பின் நாளாக, தியாகத்தின் உச்ச நாளாக, இயேசு தன்னையே பலியாக்கின புனித நாளாக நினைவு கூற எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. எனவே இந்த நாளினுடைய புனிதத்துவத்தை உணர்ந்து நாங்களும் தியாகங்கள் செய்யவும், கல்வாரியின் அன்பை சக மனிதர்களோடு பகிர்ந்து வாழுகிறவர்களாகவும் இருக்க இந்த புனித நாளிலே நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். இயேசுவினுடைய சிலுவையிலே எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் களைச்சி வைத்துவிட்டு அந்த இயேசுவோடு நாங்கள் அருள் வாழ்வுக்குள்ளே உயிர்த்தெழ முயற்சிப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன்.